என் பேரோட இவன் பேரு கேளுங்க. இவன் பேர் ஜாக். இவனை 3 வயசு 3 மாசம் குட்டியிலேருந்து வளர்க்குறோம். இவன் என்னுடைய தங்கச்சி டேசி. அவன் ஃபுல் பிளாக்காக இருப்பான், நம்ம பிளாக்காக இருப்பாங்க. இவர் ஃபான் கலர். 2 பேருமே ஒன்றா தான் வாங்கினோம். 2 பேருமே ரொம்ப என் ரொம்ப பிரியமாக, ரொம்ப பாசமாக, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. 3 மாதம் குட்டியில் ரொம்ப குட்டியாக இருந்தது. அப்போ வாங்கி இதுக்குன்னு தனியாக இவங்களுக்கு வீடு, அப்புறம் இவங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே தனித்தனியாக இவங்களுக்கு கொடுப்போம். நான் இடையில வர்றதில்ல. என் பையனும் என் மகனும் என்னுடைய தம்பி தான் இவங்களை பராமரிப்பாங்க. அவங்க தான் இவங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வைப்பாங்க. இவங்க தங்கச்சி வந்து 14 குட்டி போட்டாங்க. குட்டி போட்டு 2 நாளில் இறந்துட்டாங்க. அந்த 14 குட்டியில் 7 குட்டி ஒரு நாள் இடைவெளி விட்டு இறந்துச்சு. அந்த தாய் இல்லாத குட்டியை காப்பாற்றுறதுக்கு மிகவும் ரொம்ப சிரமப்பட்டோம். நானும் என் மகன் வீட்டில் எல்லாருமே சிரமப்பட்டு அதுக்கு பால் கொடுப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்போ கடையில் போயிட்டு இந்த இவங்களுக்கான இருக்கிற அந்த ஷாப்பில் போயிட்டு இவங்களுக்கான அந்த பால் மில்க்கு வாங்கி கொடுக்கணும். ஒரு பாட்டில் மட்டும் 2000 ரூபா. அது வந்து ரொம்ப வராது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு அதை கொடுத்து தான் இவங்களோட தங்கச்சி எல்லாம் வளர்ந்தாங்க. இவங்களுடைய தங்கச்சியுடைய குட்டி தான் அங்கே உள்ள ஒரு 5 பேர் இருப்பாங்க. இந்த உள்ள இவங்களுக்குன்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பற்றி வச்சிருக்கிறேன். இவன் வந்து நான் சொல்கிறத அப்பயே கேட்பான். என் மகன் சொல்கிறதான் கேட்பான், என் தம்பி சொல்கிறதான் கேட்க மாட்டான். நானே என் மகன் சொல்கிறதான் கேட்பாங்க. இவங்களை வந்து பராமரிக்கிறது பார்க்குறது அவங்க தான். நான் என்னைக்கோ ஒரு நாள் வந்து பார்ப்பேன். ஆனால் இருந்தாலும் வந்து என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. என் மகன் வந்து என் மேலே கையை வச்சாலுமே அவனை ஓடி கொலைக்க அட்டாக் பண்ண போவாங்க. அந்த மாதிரி என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. 24 மணி நேரம் அவனுக்கு இருக்கிற டைம் போக மீதி இருக்கிற டைமில் அந்த நேரத்தில் வந்து அவன் வந்து இவங்க கூட தான் நேரத்தை செலவழிப்பான். அவன் எங்கேயும் வெளியே போக மாட்டான். ஆனால் நான் எனக்கோ ஒரு நாள் இவங்க வந்து பார்ப்பேன். இவங்க தான் எவ்வளோ ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. வாங்க இதை அப்படி பார்த்துங்க, மற்றதான் உங்களுக்கு அப்படியே எடுத்து சொல்கிறேன். எனக்கு இதுல மேலே ஒரு நாட்டம் ஒன்றும் கிடையாது. என் மகன் வந்து வீட்டு விட்டு எங்கேயும் போக மாட்டார். ஸ்கூலு, படிப்பு, டியூஷன் அந்த மாதிரி தான் இருப்பார். அவர் ஒரு நாள் விருப்பப்பட்டு கேட்டார், எங்களுக்கு நாய் வாங்கி கொடுப்பான்னு கேட்டார். அவர் விருப்பத்துக்கு மேலே தான் நான் வாங்கி கொடுத்தேன். எனக்கு இது மேலே வந்து ஒரு நாட்டம் கிடையாது. அவர் வளர்த்தாரு, அவர் இந்த நேரத்தை கூட செலவழிச்சாரு. 2-3 முறை நான் வந்து பார்த்தேன். சரி, அவன் ரொம்ப பிரியமா இருக்கிறான், அவனுக்கு தேவையான நம்ம வாங்கி கொடுக்கணும்னு தான் இது மாதிரி கொஞ்சம் நான் ரொம்ப பாசமா இருந்தேன். நான் இருக்கிறத விட இவங்க தான் என் மேல ரொம்ப அதிகமாக பாசமா இருக்கிறாங்க. அப்படிதான் சொல்லணும்.